ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 33 verse 14. எக்ஸோடஸ் சாப்டர் 33 verse 14. யாத்ராகமம் 33:14. தெளிவாய் சத்தமாய் ஒருவர் வாசியுங்கள். ஆமென். நாம் செபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் சமூகம் உமக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அன்றைக்கு மோசையின் மூலமாய் இந்த வாக்கை எங்களுக்கு கொடுத்த தேவன் இந்த நாளிலும் கூட எமது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இதை எங்களுக்கு நினைவுபடுத்தி இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இதிலே மறைந்துள்ளதான மறைப்பொருள்களை நீர்தாமே எங்களுக்கு விலக்கி தந்து எங்கள் அன்பின் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே நீர் கிரியை செய்து எங்களை ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டுமா மீட்பர் இயேசுவின் மூலம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும். இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பிரசங்கம் கூட கேட்டிருக்கலாம். இங்கே கூட இதை குறித்து பிரசங்கித்து இருக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். சமூகம் என்ன? சமூகம்னா என்ன? இந்த வசனம் நமக்கு தெரியும். வேதத்தில் கூட ஒட்டி வச்சுருப்போம், வீட்டில் கூட ஒட்டி வச்சுருப்போம். நிறைய பேர் பைக்கில், காரில் எல்லாம் ஸ்டிக்கர், இந்த வேத வசன ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருப்பாங்க. அதனுடைய விளக்கம், அதனுடைய பொருள் தெரியுமோ தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று அதில் இருக்குது அப்படின்றது என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும்னு சொல்லியிருக்கார். சமூகம்னா என்னன்னு தெரியாது நிறைய பேருக்கு. சொல்லுங்க. ஆசீர்வாதமா? அவங்க சமூகம்னா ஆசீர்வாதம்னு சொல்கிறாங்க. வேற நீங்கள் சொல்லுங்கள். என்னப்பா? ஒரு கூட்டம். சமூகம்னா ஒரு கூட்டம். சொல்லுங்க. ப்ரெசன்ஸ் தான். ப்ரெசன்ஸ்னா என்ன? பிரசன்னமா? பிரசங்கமா? பிரசன்னம். சரி, பிரசன்னா என்ன? எங்கள் தேவன் மோசையினிடத்திலே சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும். இங்கிலீஷில் வாசிங்க. ஒருத்தர் இங்கிலீஷில் வாசிங்க. My presence shall go with thee. ஹிந்தியில் வாசிங்க. யாராவது ஒருத்தர் ஹிந்தியில் வாசிங்க. மே பஸ் மே ஆப் சொல்லுங்க. மே ஆப் சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களோடு சேர்ந்து இணைந்து நடப்பேன். உங்களோடு நான் சேர்ந்து நடப்பேன் அல்லது இணைந்து நடப்பேன், உன் கூட நடப்பேன். இங்கிலீஷில் வாசித்தோம் இல்லையா? மை ப்ரெசன்ஸ் ஷால் கோ வித் தி அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. என்ன? இரு முதல்ல இங்கிலீஷில் முடிப்போம். மகிமையா? மை ப்ரெசன்ஸ் ஷால் கோ வித் தி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னோடு
நடப்பேன். ஆனால் தமிழில் இதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும். இந்தியில் நம்ம பார்க்குறோம் மே ஆப் சாத் சொல்லுங்க, நான் உன் கூட நடப்பேன், உன் கூட இருப்பேன். இங்கிலீஷில் அதுவும் உன்னோட கூட இணைந்து அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் தமிழில் முன் என்று இருக்கிறது. சமூகம்னா என்ன? சமூகம்னா என்ன? இதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சமூகம் என்பது இருத்தல், ப்ரெசன்ஸ். இப்போ இந்த சமூகத்தில் நீங்கள்லாம் இருக்கீங்க, எல்லாரும். இப்போ நம்ம சில பத்திரிகைகளெல்லாம் பார்ப்போம், சமூகமாய் வந்து ஆசீர்வதியுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்துருக்கீங்களா? தமிழ் பத்திரிகைங்க ஹிந்தியில் இங்கிலீஷ்லலாம் ப்ரெசன்ஸ்ன்னு இருக்கும். உங்கள் ப்ரெசன்ஸு அப்படின்னு இருக்கும். யுவர் ப்ரெசன்ஸ் அப்படின்னா நீங்கள் வாங்க, நீங்கள் இருங்க. இருத்தல். சமூகம் என்றால் என்ன அர்த்தம்? இருத்தல். இருத்தல்னா என்ன? தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை நடத்துவேன். இப்போ தமிழில் என் சமூகம் உனக்கு, அதாவது நான் உனக்கு முன்னே போவேன் அப்படின்னு இருக்கு. ஹிந்தியில் கூட இருப்பேன்னு இருக்கு, கூட இருந்து நடத்துவேன். இங்கிலீஷ்லேயும் அப்படி தான், கோ வித், ஷல் கோ வித். அதுக்கு கீழே உள்ள வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 15வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், யாரு? மோசே அவரை நோக்கி, ஆமென். அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுடைய சமூகம், அதாவது நீங்க கூடவே இருந்து. உங்க சமூகம்னா என்ன அர்த்தம்? நீங்க கூடவே. நீங்க கூடவே. என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். கீழே உள்ள வசனங்களை வாசிங்க. நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? ஆமென். பாருங்க, பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று எதனால் விளங்கும் தெரியுமா? அவர் கூட வருவதினால். நம்ம பாட்டு கூட பாடுறோம், தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா அனாதை தினம் யோசிப்பவன், தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், ஏதினா நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் நீர் என்னோடு வருவதினால். இந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் இந்த பாட்டு எழுதப்பட்டது. சமூகம் என்றால் என்ன? கூட இருப்பதும் உடன் நடப்பதும். ஆமென், அல்லேலூயா. அதைத்தான் மோசே ரிப்பீட் பண்றாரு. நீர் கூட வரலன்னு சொன்னா எங்களை இங்கிருந்து கொண்டு போகாதீரும். ஏன்னா நாங்க தனியா போனா எங்களுக்கு ஆபத்து. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். மோசே சகல சாஸ்திரத்தையும் கற்ற மனுஷன். வால் வீச்சும் தெரியும், வீல் வீச்சும் தெரியும், வேல் வீச்சும் தெரியும், ரதம் ஓட்டுறதும் தெரியும், ஒருத்தனை கொன்று எப்படி புதைக்கணும்னு தெரியும். அதெல்லாம் அவர் செஞ்சிருக்கிறார். எப்படி கோவப்படணும்னு தெரியும், எல்லாம் தெரியும். எப்படி ஒருத்தர் இடத்துல பேசணும், என்ன செய்யணும். வசனம் சொல்லுது அவரை சாந்தமுள்ள மனுஷன். ஆனால் நிறைய இடத்துல அவருடைய கோபத்தை பார்த்தா அவ்வளவு உக்கிரமாக இருக்கும். கவனிங்க.
இங்கே கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. பிள்ளைங்களை கவனிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. வார்த்தையை கவனிங்க, கர்த்தரை கவனிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மிகுந்த கோபக்காரன் ஆனால் சாந்தமுள்ள மனுஷன்னு சொல்றார். பூமியில் உள்ள மனுஷர்லே சாந்தமுள்ள மனுஷன் மோசேன்னு சாட்சி இருக்கிறது. ஆனால் அந்த மோசேக்கு கோபம் வந்துட்டான், கொன்னும் புதைச்சிடுவார், கொன்னும் புதைச்சிடுவார். புதைச்சும் இருக்கிறார். எகிப்தியனை வெட்டி பக்கத்து அங்கேயே வெட்டி அங்கேயே குழியை தோண்டி புதைச்சிட்டார். ஒழிஞ்சு போச்சு ஜோலி. கோபம் கொண்டு தேவன் கொடுத்த கற்பலகை, அந்த 10 கற்பனை உள்ள எழுதின அந்த கற்பலகையை தூக்கி போட்டு உடைச்சிட்டார். அதே போச்சா கோபம். அந்த கன்றுக்குட்டியை எடுத்தார், அவங்க உருவாக்கி வைத்திருந்ததானே கன்றுக்குட்டியை உடைத்தார். பொன்னால் செய்யப்பட்டது. அதை உடைச்சாராம், நொறுக்கினாராம், நல்லா தூளாக்கி தண்ணீரில் கலந்து குடிங்க குடிங்கன்னு சொல்லியிருக்கிறார், குடிக்க வச்சிருக்கிறார். எதுவும் அவங்க தெய்வம், குடி 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 குடி, நான் பொடி பொடியும் ஆக்கிட்டேன் பாரு, குடி, இப்போ தண்ணியில் கலந்துட்டேன், குடிங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு தேவனுக்கென்று வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன். கண்மலையை பார்த்து பேசுன்னா கோபத்தில் அடிக்கிறார். ஆனால் சாந்தமுள்ள மனுஷன். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாது மிரண்டா காடு கொல்லாது. அந்த மாதிரி தான் மோசே. போகட்டும், அந்த மோசே அப்படி எல்லாம் ரொம்ப கோபக்கார மனுஷன் தான். எல்லா வித்தையும் தெரியும், சகல சாஸ்திரத்தையும் கற்றவர், எப்படி எப்படி என்னெல்லாம் செய்யலான்னு நல்ல வித்தெல்லாம் தெரிஞ்சவர் தான், எல்லாமே தெரியும் அவருக்கு. நல்ல படித்த மனுஷன்தான். எகிப்திலேயே அந்த ராஜ அரண்மனையிலே ராஜாவுக்கு சொந்தமான வாரிசு, அந்த வாரிசையே தோற்கடித்து பார்வோனுக்கு அடுத்த பார்வோனாய் வரக்கூடிய அளவிற்கு தகுதி பெற்றவர் மோசே. எல்லாரை விட மேன்மையாக இருந்தவர் மோசே. ஆனால் அப்படிப்பட்ட மோசே தான் சொல்கிறாரு, நீங்கள் கூட வந்தால் தான் நான் போவேன். கவனிங்க, நீங்கள் கூட வந்தால் தான் நான் போவேன். உங்களுக்கு எல்லா சாஸ்திரமும் தெரியுமா? தெரியுமா? எல்லா வித்தையும் தெரியுமா? வால் வீச்சு, வேல் வீச்சு, சும்மா வாயை திறந்து சண்டை போட தெரியும். காரணமே இல்லாமல் சண்டை போடவும் தெரியும். ஒரு வார்த்தையை 10 வார்த்தையாக திரிச்சு பேச தெரியும். அதுதான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது நமக்கு. சட்டப்படி நியாயப்படி, அதாவது சொல்லுவோம் ப்ரொஃபஷனலாக ஒவ்வொரு காரியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு தெரியுமானா ஒன்றும் தெரியாது. ஆனால் எல்லாம் தெரிஞ்சவர் சொல்கிறாரு, பூமியில் உள்ள எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க தெரிஞ்சவர் சொல்கிறாரு, அப்போ நீங்கள் வந்தால் தான் கூட, நீங்கள் கூட வந்தால் தான் நான் போவேன், இல்லைன்னா கொண்டு போகாதீர். ஏன்னா அவருக்கு தெரியும், நம்ம என்னதான் எல்லா வித்தையும் கற்று வச்சிருந்தாலும் தேவனுக்கு முன்பதாக இவையெல்லாம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக நாம் கற்று வைத்திருக்கக்கூடிய படிப்புகளோ அல்லது வித்தைகளோ அல்லது வினோதங்களோ அல்லது சாமர்த்தியங்களோ அல்லது தாளந்துகளோ அல்லது எந்த காரியமோ தேவனுக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லை. இதை கொண்டு நான் சாதிச்சிருவேன், அதை கொண்டு நான் சாதிச்சிருவேன்னு சொன்னால் நம்மளால் ஒன்றும் சாதிக்க முடியாது, ஒன்றும் சாதிக்க முடியாது. இப்படி பிளான் பண்ணு, அப்படி பிளான் பண்ணு, இப்படி பிளான், கடைசியில் பிளான் எல்லாம் பார்த்தா ஒன்றுமே இருக்கா. நம்மளையோட நல்ல தந்திரகாரன் பிசாசு, அவனை கூட நம்மளால் மிஞ்ச முடியாது. தேவ பலன் இல்லைன்னு சொன்னால் பிசாசை கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது, மிஞ்ச முடியாது.
சில பேய் படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? பேய் படங்க. அதுவும் இங்கிலீஷ் படங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தருக்குள்ளே பிசாசு இருக்கும், கவனிங்க. பிசாசு இருக்கும், அதை தொட போனால் அது மற்ற இடத்துக்கு தாவும். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது செய்ய போனால் அது என்ன செய்யும்? அங்கேருந்து கப்புன்னு என்ன செய்யும்? வேறு பக்கம் தாவி யார் அதை ஒடுக்க நினைக்கிறாங்களோ, யார் அதை வெளியேற்ற நினைக்கிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை வேறு பக்கம் இருந்து கொடுக்கும். இது நீங்கள் மூவியில் தான் பார்த்துருப்பீங்க. நான் போன சண்டே நான் நேரடியே பார்த்தேன். நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. என்கிட்ட சுண்டுவரலாம் கூட கேட்டிருக்குது. பேசி பேசி பேசி, அதாவது சில பேருக்கு அது தெரியாது, ஞானமே கிடையாது. ஒரு பிசாசை ஹேண்டில் பண்ணும்போது, ஒரு பிசாசு பிடிச்சவங்களை ஹேண்டில் பண்ணும்பொழுது, ஒரு மனநலமாய் பாதிக்கப்பட்டவங்களை ஹேண்டில் பண்ணும்பொழுது எப்படியெல்லாம் அது நம்மையே வஞ்சிக்கும் என்று சில பேருக்கு தெரியாது. சொன்னாலும் சில பேருக்கு புரியாது, பரியாசமாக இருக்கும். அந்நியன் படம் பார்த்துருக்கீங்கல்ல? ஆமாம், எல்லாத்துக்கும் தலையாட்டுங்க. ஏன் அந்த பேர்? ஒருத்தந்தான், ஆனால் அப்பப்போ என்ன ஆகும்? மாறும். இது படத்தில் மாத்திரம் இல்லைங்க, நிஜத்துலேயும் கூட இருக்குது. சில பேருக்குள்ளே இருக்கக்கூடியதான மனசுலேயே 3 விதமான ஸ்டேஜ் இருக்குது, 3 விதமான நிலை இருக்குது. அது ஆழ்நிலை மனசுன்னு ஒன்று இருக்குது. அதில் சிலது ரெஜிஸ்டர் ஆகிட்டா, பதிஞ்சிடுச்சுன்னா அது வெளியே வருது ரொம்ப கஷ்டம். அதுவே பிசாசு மாதிரி செயல்படும். சில பேருக்கு சில பழக்கங்கள் உடனே போக மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? சில தீய பழக்கங்கள் சில பேரை விட்டு போக மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? ஆழ் மனதிலே அது அசைவாடி கொண்டே இருப்பது தான். அப்போ அந்த ஆழ் மனதிலே உள்ளதான அந்த கிரியைகளை வெளியெடுக்கணும்னு சொன்னால், அந்த ஆழ் மனதிலே தேவன் அசைவாட வேண்டும். அவர் தான் உள்ளிருதயங்களெல்லாம், இருதயங்களையும் உள்ளிருதயங்களெல்லாம், நம்முடைய வேதம் அதை தான் கரெக்டாக சொல்லுது. இது சைக்காட்ரிக்ஸ் டாக்டருக்கு கூட தெரியாது. உள்ளிருதயங்களெல்லாம் ஆராய்ந்து அறிகிறவர், அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கலன்னா பிசாசாகவே அந்த ஆழ்நிலையில் உள்ள பதிந்திருக்கக்கூடிய அந்த காரியங்கள் மாறி நம்மையும் பாதிக்கும், நம்மை சம்மந்தப்பட்டவர்களையும் அது பாதிக்கும், போகக்கூடிய இடத்துல எல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த கிரியை அகற்றும்படியாகத்தான் நாம் பிரயாசப்பட்டு கொண்டு அது மாறி 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 அந்த ஆழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த கிரியைகளும் வெளியில் இருக்கக்கூடிய கிரியைகளும் பிசாசின் கிரியைகள் எல்லாம் சேர்ந்து மாறி 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 ஒருத்தருக்குள்ள அது போராடிக்கிட்டே இருந்தது. நான் ரொம்ப, அதாவது நான் இப்படி செய்ய போகிறேன், நான் கோவப்படத்தான் போகிறேன்னு சம்மந்தப்பட்டவங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் செஞ்சேன். 2 பேர் அதற்கு உடையவங்க, சம்மந்தப்பட்டவங்க, அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சேன். கோவப்படுவேன், பொய் கோவம்தான், ஆனாலும் நீங்கள் அது கொஞ்சம் உங்கள் மேலேயும் கோவப்படுவேன், அது மேலேயும் கோவப்படுவேன். அப்போ தான் அது எந்தெந்த கிரி எப்படி எப்படி இருக்குன்னு அது வெளியே கொண்டு வர முடியும். கடைசியில் அது மாறி 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 அது தலையில் நான் கை வச்சு பிசாசை வெளியே வான்னு சொல்லும் போது அது பிசாசு வெளியே எகிரி மற்ற 4 பேருக்குள்ளே சம்பந்தமே இல்லாதவங்களுக்குள்ளே பாய்ந்து அது எனக்கு விரோதமாக கிரியை செய்ய ஆரம்பித்தது. அது சாஃப்ட் ஆயிடுச்சு, சம்மந்தப்பட்டது அமைதி ஆயிடுச்சு, ஒரு சிரிப்பு கூட சிரிச்சுக்கிச்சு. இது யாருக்கும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது நடக்கிற காரியம் என்னன்னுட்டு. அந்த சிரிப்பு நீ என்ன செய்ய முடியுன்ற மாதிரி இருந்தது. சில நேரத்தில் சில பேர் இங்கே வருவாங்க, இங்கே என்ட்ரு ஆகும்போது வெளியே நின்றோம், அவங்களுக்குள்ளே இருக்கிறது என்ன ஆகும், வெளியே நின்றோம், ஆள் மாத்திரம் வருவாங்க. சில நேரத்தில் உள்ளே கூட வரும், 6வது நேரத்தில் கப்புன்னு வெளியே போகும். அதை உணர முடியும், அது எல்லா நாளும் உணர முடியாது.
தேவனோடு இணைந்திருக்கிறவர்களால் மட்டும்தான். இப்படிப்பட்ட கிரியைகளை நம்ம சின்ன சின்ன இந்த கிரியைகளை நம்மளால் உணர முடியலையே, உணரவும் முடியல, அதுகளை மேற்கொள்ளவும் முடியலையே. மோசேக்கு அப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் அவர் அனுபவித்து கொண்டும் இருந்தார். இனிமேலும் இப்படி இதை விட மோசமான கிரியைகள் தான் வரும் என்பதும் அவர் உணர்ந்திருந்ததுனால தான் அவர் ஒன்று சொல்றார், நீங்க கூட வரலன்னு சொன்னா என்னை கொண்டு போகாதீரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கூட வரலன்னா கொண்டு போகாதீரும். எல்லாம் தெரியுங்க அவருக்கு. ஆனாலும் பிசாசினுடைய தந்திரங்களும் பிசாசினுடைய கிரியைகளும் விதவிதமாக இருக்கும். இயேசுவே சொல்றார், சில ஜாதி பிசாசுகள், அதை சாதாரணமாக விரட்டி விட முடியாது. அதுக்கு என்ன தேவை? என்ன தேவை? உபவாசமும் ஜெபமும் தேவை. அப்படிப்பட்ட ஜாதி பிசாசுங்க சிலது நமக்குள்ளவே இருக்கும், விசுவாசிகளுக்குள்ளவே இருக்கும். நம்ம உள்ள வச்சு தாளாட்டிக்கிட்டே இருப்போம், நமக்கு தெரியாது. அவைகளை வெளியேற்றணும்னா உபவாசமும் ஜெபமும் ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்பத்தில் சிலது போராடும், ஒவ்வொருத்தர் மூலமா போராடும். அந்த போராட்டங்களை தான் நாம் மாம்சத்தில் பார்ப்போமே ஒழிய ஆவியின் கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க தவறி விடுகிறோம். ஆவியின் கண்ணோட்டத்தில் பார்க்க தவறி விடுகிறோம். சில நேரத்தில் பிள்ளை அழும், அந்த பிள்ளை ஏன் அழுதுன்னு தெரியாது. உடனே நம்ம என்னதான் நினைப்போம், ஓ பசி எடுக்குது போலக்கு, எப்போ அழுதாலும் பசி எடுக்குது போலக்கு, எப்போ அழுதாலும் பசி எடுத்து போல, குடின்னு வந்து குடிக்காது. ஏன் குடிக்கல தாய்க்கே தெரியலன்னா அப்புறம் வேற யாருக்கு? இந்த பேய்க்கு தெரியும். யாருக்கு தெரியும்? தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா? பெத்துக்கிறது பெருசு இல்லைங்க, சரியான முறைப்படி வளர்க்கணும். அதனுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் அறிந்திருக்கணும். அதை யார் மேலேயும் நம்ம சாட முடியாது. ஏனென்றால் இரத்தத்தோடு இரத்தமாய், குடலோடு குடலாய், மாம்சத்தோடு மாம்சமாய் ஒன்றித்திருக்கிறவள் தாய். பிள்ளையை குறித்து அதிகமாக ஏபிசிடி அறிஞ்சு வச்சிருக்க வேண்டியவ தகப்பனை விட தாயானவள். அதுக்குன்னு தகவனுக்கு எந்த ஆதுபாதம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. தகப்பனும் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அவனுடைய வித்து தான். நம்மக்கிட்ட என்ன இருக்கும் அதுவும் அங்கே இருக்கும், அதையும் யோசிக்கணும். தகப்பன் நம்மக்கிட்ட இல்லாத எதுவும் பிள்ளைங்கிட்ட வராது. தகப்பனுக்கிட்ட இருக்கிறது, தாய்கிட்ட இருக்கிறது, இல்லாதது எதுவும் யார்கிட்ட வராது? பிள்ளைங்க கிட்ட வராது. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்னன்றதை முதல்ல நம்ம அறிந்து பார்த்தால்தான் அந்த பிள்ளைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்ம அறியலைன்னு சொன்னால் பிள்ளைகளையும் அறிய முடியாது. நம்ம உணரலைன்னு சொன்னால் பிள்ளைகளையும் உணர முடியாது. அப்போ இங்கே மோசே தன்னை அறிகிறார். எல்லாம் அறிஞ்சிருந்தாலும், எல்லாம் கற்றிருந்தாலும், எல்லா விதமான வித்தைகளும் தெரிஞ்சிருந்தாலும் கூட அவருக்கு தெரியும் கர்த்தர் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, நீங்க கூட வரலைன்னா, சமூகம்னா என்ன, அவர் கூடவே இருக்கணுன்றது தாங்க. அதனால தான் அவரும் வாக்கு கொடுக்குறார், என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும். தமிழில், ஹிந்தியில் கூட, இங்கிலீஷ்லேயும் கூட. அவர் முன்ன சென்னாலும் முன்னையும் சென்றார், பின்னையும் இருந்தார், பக்கத்திலும் இருந்தார், அசைவாடி கொண்டும் இருந்தார். அவர் எப்படி வேணாலும் இருப்பார். ஆனால் அவருடைய அந்த இருக்கிறாருன்றதை நாம் உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. எப்படி உணர முடியும்? ஏன்னா அவர் ஆவியா இருக்கிறார். எப்படி உணர முடியும்? விசுவாசிக்கிறீங்களா? இப்போ உணருங்க பார்க்கலாம். தேவன் இருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்க இல்லையா? உணருங்க. உணர முடியுதா? எப்படி உணர முடியும்? நாமளும் அவருடைய ஆவியிலும் இணைந்திருக்க வேண்டும். கூட இருக்கிறாருன்னா ஆவியா இருக்காரு, நாமளும் அவரோடு கூட ஆவியா இணைந்துடணும்.
நம்முடைய ஆவி அவருடைய ஆவி ஒன்றோடு ஒன்று இணைக்க வேண்டும், இணைப்பட வேண்டும். என் உயிரான 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 இயேசுன்னு பாடுறமே, என் உயிரோடு கலந்தீர். பாடுறது பெருசு இல்லை, பாடிடலாம் ஈஸியா. நடைமுறையில் அது சாத்தியப்பட வேண்டும். நிறைய லைக்ஸ் எல்லாம் வரும், பாட்டு நல்லா இருக்கு, ஓகே, பாட்டு நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, எல்லாம் இருக்கு. நடைமுறையில் என்ன இருக்கு? என் உயிரோடு கலந்தீர், என் மூச்சில், என் பேச்சில், என் சொல்லில், என் செயலில் இருக்காரா? பாடுறோம்ல, பாடுறோமா இல்லையா? என்ன பாட்டு அது? என் மூச்சில், என் பேச்சில், என் சொல்லில், என் செயலில். என்ன பாட்டு அது? ஒரு மகிமையின் மேகம் மூடுதே, அது மூடத்தான் செய்யுது. ஆனால் நம்முடைய மூச்சில், பேச்சில், சொல்லில், செயலில் அவர் அசைவாடுகின்றாரா? அவர் ஆளுகை செய்கின்றாரா? இதையெல்லாம் நாம் அறிந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் செயல்படலைன்னா எத்தனை கூட்டம் வச்சாலும் ஒரு பிரயோஜனமும் நமக்கு இருக்காது. எத்தனை பெரிய பெரிய ஊழியக்காரங்கள் வந்தாலும் நம்ம தோலை உரித்து தொங்க விட்டாலும் கூட ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதெல்லாம் எப்படி? மாமா வந்தால் ஒரு ஸ்வீட் கொடுத்தா ஒரு சந்தோஷம் இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கும். மாமா போனதுக்கப்புறம் ஸ்வீட்டும் போச்சு, மாமாவும் போயிட்டார், சந்தோஷமும் போயிடும். கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்துச்சு, மாமா வாங்கின இந்த ஸ்வீட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மறந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் வேறு யாராவது ஒரு மாமா வருவார். அது அல்ல, எப்பவுமே ருசிக்கணும்னு சொன்னால் நாம் அவரோடு இணைந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் மோசே சொல்கிறார், ஐயா நீங்கள் கூட வந்தால் தான் எங்களுக்கு விசேஷம், நீங்கள் கூட இருந்தால் தான் விசேஷம். நீங்கள் கூடவும் நடக்கணும், கூடவும் இருக்கணும். எப்படி? கூடவும் இருக்கணும், கூடவும் நடக்கணும். அப்போ நாம் என்ன செய்யணும்? நாம் இஷ்டத்துக்கு போகலாமா? நாமளும் கூடவே இருக்கணும், அவர் கூடவே இருக்கணும், அவர் கூடவே நடக்கணும். இது ரெண்டும் இணைந்தால்தான் மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. இது ரெண்டும் இணைந்தால்தான் தாவீது சொன்னதை போல அக்கிரமக்காரரோடு கூட நாம் உறவாடினாலும், அவன் கூட பேசினாலும், எந்த காரியத்தில் கலந்தாலும் அந்த அக்கிரம கிரிகள் நமக்குள்ளே வராமல் நம்மை பாதுகாக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் பன்றியோடு சேர்ந்த கன்றும் பீத்திங்கிற போகிற மாதிரி நாமளும் பீத்திங்க தான் போக வேண்டிய சூழ்நிலை வரும். நடக்கதா இல்லையா? நடக்கதா இல்லையா? நம் தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னால் நமக்குள்ள இருந்து தேவ கிரியைகள் வெளிப்படணும். அந்த கிரியைகள் துன்மார்க்கனுக்கு போகணும். இயேசுவை குறித்து ஒரு முறுமுறுப்பு உண்டானது. பரிசேயர்கள் மத்தியிலே, சதுசேயர்கள் மத்தியிலே, நியாயசாஸ்திரிகள் மத்தியிலே, பிரதான ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு முறுமுறுப்பு உண்டானது. என்ன தெரியுமா? இவர் என்ன பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் போஜனம் பண்ணுகிறாரே. பண்ணார் தான், அவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. யாரு? நாங்கள் ரொம்ப யோக்கியம், அவங்க ரொம்ப பரிசுத்தமானவங்க, பரிசேயர்கள், சதுசேயர்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு. நாம் பாவிகள் இருக்கக்கூடிய உலகத்தில் தான் இருக்கோம். நாமளும் ஒரு காலத்தில் பாவிகள் தான். இன்னும் பார்க்க போனால் நாம் இன்னும் பாவத்தில் அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு அப்பப்போ ஏதாவது பாவ காரியத்தை செய்கிற பாவிகளாக தான் இருக்கும். அதனால்தான் ரட்சிப்பு என்பது முடிந்து போன ஒன்றல்ல, ரட்சிப்பிலே நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையில், ஒவ்வொரு போன நிமிஷம் ஒரு காரியத்திலேருந்து நம்ம விடுபடுறோம்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பொருள். அடுத்த நிமிஷம் என்ன வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆவியிலே இருந்தால் அனைத்தையும் அறிந்து கொள்ளலாம். அவர் கூட இருக்கணும், அவர் கூட நடக்கணும், நாம அவர் கூட இருக்கணும், அவர் கூட நடக்கணும். இப்படி செய்வது தான் நமக்கும் நல்லது, நம்முடைய வாழ்க்கைக்கும் நல்லது. இங்கே அவர் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதாவது ஏதோ கொஞ்ச நேரம் இல்லை, ஏதோ ஆராதனை நேரத்தில் கொஞ்ச நேரம் அவருக்குள்ளே மகிழ்றதில்லை, கொஞ்ச நேரம் அவரோட பிரசன்னத்தை உணர்தல்ல. எப்போ வரலன்னு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும் வரையிலும்
இலைப்பாறுதல்னு சொன்னால் இங்கே போய் கல்லறையில் படுத்துக்கிறத நான் சொல்லலை, ஞாபகத்தில் வச்சுக்கங்க. கல்லறைக்கு கட்ட வேண்டிய பைசாவை கட்டிடுங்க. சொல்ல மறந்துட்டேன் இல்லையா? அதனால அந்த இலைப்பாறுதல் அல்ல. ஏன்னா அது கூட என்ன, மறுபடியும் எழுந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். இலைப்பாறுதல்னு சொன்னா தேவன் 6 நாள் வேலை முடித்து 7வது நாளிலே ஓய்ந்திருந்தார். அதுதான் உண்மையான இலைப்பாறுதல். அந்த இலைப்பாறுதல் இனிதான் வரப்போகிறது. ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஓய்வு நாள் வந்து முழுமையான ஓய்வு நாள் அல்ல. நாம் முழுமையாய் ஓய்ந்திருப்பதும் இல்லை. இலைப்பாறுதல் என்பது தேவ சமூகத்தில் அவரோடு கூட போய் நாம் சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. அது வரையிலும் அவர் நம்மோடு இருக்கணும், நடக்கணும். நாம் அவரோடு இருக்கணும், நடக்கணும். ஆமென். அவரும் நம்மோடு இருந்து நடந்தால், நாமும் அவரோடு இருந்து நடந்தால், எவ்வளவு பெரிய பிரளயமே உண்டானாலும், துபாயில் கொட்டி ஒரு வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்து பெரிய வெள்ளக்காடானாலும் சரி, அதில் அக்னியே இறங்கி இந்த பூமியை அழித்தாலும் சரி, நோவாவை பாதுகாத்த தேவன் நம்மையும் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உலகமே அழிந்தது, நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் கண்களிலே கிருபை உண்டானது, தயவு உண்டானது, பாதுகாத்தார் இல்லையா? காரணம், அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவும் தேவனோடு இருந்தான். அவன் தேவனும் அவனோடு கூட இருந்தார். அதனால தான் அப்போ நான் இப்படி செய்ய போறேன்னு அவனுக்கு சொல்லி எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி பாதுகாத்து அவனை உயர்த்தினார் தேவன். இப்போ நம்மை அவர் பாதுகாக்க வல்லவர், நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவருடைய பாதுகாப்பிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பாதுகாக்க வல்லவர், அது எல்லாருக்கும் தெரியும். கர்த்தரை அறியாதவங்களுக்கு கூட தெரியும் கர்த்தருடைய பிள்ளைங்களை அவர் எப்படி பாதுகாக்கிறான்ட்டு. அந்நிய ஜாதிகளுக்கு தெரியும், அந்நிய மதஸ்தாருக்கு தெரியும் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் எப்படி பாதுகாக்கிறான்ட்டு. நமக்கு தான் தெரியறதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் சில நேரத்தில் கர்த்தர் எப்படி பாதுகாக்காருன்னு தெரியறதில்லை. மற்றவங்களுக்கெல்லாம் தெரியுது. உங்களுக்கு என்னப்பா, உங்கள் தேவன் பாதுகாத்துருவார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். மற்ற யாரும் அப்படி சொன்னதில்லை. கூப்பிட்டா உத்தரவும் கொடுக்கிறார், பாதுகாக்கவும் செய்கிறார், வழி நடத்தவும் செய்கிறார், நமக்கு வேண்டிய நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ என் சமூகம் உமக்கு முன்பாக சொல்லும், அல்லது என் சமூகம் உன்னோடு கூட இருக்கும், என் சமூகம் நான் உன் கூடவே நான் நடப்பேன், உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, அவருடைய பிள்ளையாய் அவருடைய விருப்பத்திற்கு அவருடைய சித்தத்திற்கு ஒத்தபடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் என்ன சொல்லுகிறாரோ, என்ன கட்டளை எடுக்கிறாரோ அதை நாம் நிறைவேற்றி அவரோடு கூட நாம் நடப்போம் என்று சொன்னால் எந்த தீங்கும் நம்மை மேற்கொள்ள முடியாது. தீங்கு வரும், வராமல் போகாது. மோசே வனாந்தரத்தில் தேவன் கூட போன போது மோசையும் அவரோடு கூட போன பிரச்சனை வரலையா? பிரச்சனை நிறைய வந்துச்சு. ஆனால் எந்த பிரச்சனை அவங்கள மேற்கொண்டது? எது மேற்கொண்டது? எதுவும் மேற்கொள்ள முடியலை. அவங்களுக்கு தெரியாமல் மாந்திரிகெல்லாம் பண்ணாங்க, ஏதாவது பலிச்சுதா? கர்த்தர் அதை மாற்றிட்டாரு, இவங்களுக்கு தெரியவே தெரியாது. தண்ணீர் இல்லாத பிரச்சனை வந்துச்சு. காலையில் ஆராதனைன்னா தண்ணி பிரச்சனைனாங்க, அங்கேயும் தண்ணி பிரச்சனை வந்துச்சு. தண்ணி இல்லை, அதனால் என்ன ஆகிப்போச்சு? கண்மலை அடித்தார், தண்ணி வந்துருச்சு. மறுபடியும் தண்ணி இல்லை, கண்மலையை பார்த்து பேசினார், அப்பவும் அடித்தார், தண்ணி வந்துருச்சு. இன்னொரு இடத்துல தண்ணி பிரச்சனை அங்கேயும் நிறைய இருந்துச்சுங்க. தண்ணி நல்லா இல்லை, கலங்களாக, நமக்கு கலங்களாக தானே வருது, அங்கே கசப்பாக இருந்துச்சு, குடிக்க முடியலை. தண்ணி நிறைய இருந்துச்சு, குடிக்க முடியலை. கடல் தண்ணி குடிக்க முடியுமா? முடியாது. கடல் தண்ணி எப்படி நல்ல தண்ணி ஆக்கணும்னு தெரியும், ஆனால் அதை யாரும் செய்யறதில்ல. பக்கத்தில் தான் காவிரியில் தண்ணி கொடு, கைலாசத்தில் தண்ணி கொடுணுமா. நிறைய தண்ணி இருக்குது,
அதை எப்படி சுத்திகரிக்கணும்னு ஞானத்தையும் கொடுத்துருக்காரு. அதை எவனும் செய்ய மாட்டான். அரசியலில் இதுவும் ஒரு நாடகம். கசப்பாக இருந்துச்சு, சொல்யூஷனாக அங்கேயே இருந்துச்சு. அந்த ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணுற சொல்யூஷனாக அங்கேயே இருந்துச்சு. அது யாருக்கும் தெரியல. கசப்புன்னு சொன்னாங்களே ஒழிய அந்த கசப்பை எப்படி மாற்றணும்னு யாருக்கும் தெரியல. மோசே தான் கர்த்தரை பார்த்தார். என்னப்பா பண்ண, கசப்பாக இருக்குது, பக்கத்தில் இருக்க அந்த மரத்தை எடுத்து போடுப்பா, அதில் வெட்டி போடுப்பா அப்படின்னாரு. மரத்தை வெட்டி போட்டார். ஏன்றவர் தண்ணியில் மரத்தை போட்டால் கசப்பு போகுமான்லாம் கேட்கல. அவர் சொல்லிட்டாரா, உடனே மரத்தை வெட்டி போட்டார். குடிச்சு பார்க்குறாங்க, இனிப்பாக இருக்குது. நம்ம ஊர்லெல்லாம் கிணத்துங்களில் உப்பு தண்ணி உப்பாயிடுச்சுன்னா முழுநெல்லி மரத்தை என்ன செய்வாங்க, வெட்டி போட்டு வைப்பாங்க. அந்த உப்பு கொஞ்சம் எடுத்துரும். அது கொஞ்சம் தான் எடுக்கும், முழுசாக எடுக்காது. ஆனால் தேவன் காண்பித்த மரம் கசப்பை அப்படியே மாற்றிடுச்சு. மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாஸ்திரத்தை படித்தவருக்கு இது தெரியுமா? சகல சாஸ்திரத்தை கற்றவர் இதெல்லாம் கற்றிருக்காரா? சில விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் எப்போவுமே சொல்லுவாங்க, ஏட்டு சுரக்கா கறி கொதவாதுன்ற மாதிரி சில விஷயம் நம்ம எவ்வளோதான் படித்தாலும் நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஒத்து வராது. நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடியது ஒன்றே ஒன்று தான், நம்முடைய வேதம் மாத்திரமே. அல்லேலூயா. அந்த வேதத்தை நமக்கு கொடுத்த தேவன் மட்டுமே. ஆகவே இந்த சமூகம் அவர் நம்மோடு கூட இருக்கணும்னா எவ்வளோ நாளைக்கு இருக்கணும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை பூரா இருக்கணும். இந்த பூமியில் மாத்திரமல்ல, பரலோகத்திலும் போய் அவரோடு கூட நாம் சேர்ந்து வாழ வேண்டும். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறோம் இல்லையா, அந்த நிரந்தர வாழ்க்கைக்கு போகிறோம் இல்லையா, அந்த வாழ்க்கையிலும் அவர்தான். அப்போ அந்த வாழ்க்கையிலும் அவர் தான்டா, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் அவரோடு கூட நாம் இணைந்து நாம் நடக்க வேண்டும். அவர் சொல்கிறார், நான் அவன் கூட இருக்கேன்ப்பா. ஆனால் நாம் நிதானிக்க வேண்டியது ஒன்று தான், அவர் கூட இருக்கிறார் உண்மைதான், நான் கூட இருக்கேனா? நான் கூட இருக்கேனா? அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நானும் பரிசுத்தமாக அவர் கூட இருக்கேனா? இதைத்தான் நாம் நிதானிக்க வேண்டும். இதைத்தான் நிதானிக்க வேண்டும். சமூகம்னா காரில் ஒட்டி வச்சிருவாங்க. வசனத்தை ஒட்டி வச்சிட்டா போதுமா? ஸ்டிக்கரில் ஒட்டி வச்சிட்டா போதுமா? பிரயாணத்தில் கர்த்தர் வரணும் இல்லையா? வரணுமா வேண்டாமா? காரில் போனால் கர்த்தர் வரணுமா வேண்டாமா? ட்ரெயினில் போனால் வரணுமா வேண்டாமா? பைக்கில் போனால் வரணுமா வேண்டாமா? ஆனால் போகும் பொழுது நாம் அவரோடு போகணும். மோசே சொல்கிறா, நீ கூட வந்தால் போகிறேன், இல்லைன்னா போக மாட்டேன்பா, கொண்டே போகாதீர். ஆனால் நாம் அப்படி என்னைக்காவது ஜோம் பண்ணிட்டு போகிறோம் வெளியே? அப்படி என்னைக்காவது போகிறோம்? நாமளே தீர்மானம் பண்ணிடுவோம், போய்கிட்டே இருப்போம். சில பேர் ஜோம் பண்ணோம், ஆண்டவரே நான் போகிறேன், அவ்வளோதான், கூட வாங்க. அவர் வராரா வரலையான்லாம் கேட்குறதே கிடையாது. நான் போகிறேன் வாங்க. அவர் கூட வராரா இல்லையா? ஒரு வீட்டை போய் பார்ப்போம், நாம் தான் போய் பார்ப்போம். அவர் பார்க்குறாரா இல்லையா நமக்கு தெரியாது. நமக்கு பார்க்குறதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்முடைய பார்வை வேறு, அவருடைய பார்வை வேறு. மனுஷன் பார்க்குற பிரகாரமாக தேவன் பார்க்கறது இல்லை. மனுஷன் பேசுகிற பிரகாரம் தேவன் பேசுகிறதும் இல்லை. மனுஷன் யோசிக்கிற மாதிரி தேவன் யோசிக்கிறதும் இல்லை. எல்லாமே வேறு தான். சில நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நேரடியாக வந்தாலும் நம்மளால் கேட்க முடியறதில்லை, கேட்கவும் மாட்டோம், உதாசீனப்படுத்துவோம். காரணம் என்ன? அந்த ஆழ் மனதில் வேற பதிந்து இருக்கிறது. இயேசு கூட நிறைய பிரசங்கம் பண்ணார். ஆனால் நிறைய பேர் அதை கேட்கவே இல்லை. கேட்டவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாங்க. சில பேர் கேட்கவே இல்லை, எதில் குற்றப்படுத்தலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி பார்த்தவங்க யாரும் தேவனை அறியாதவங்க இல்லை, எல்லாம் தேவனை அறிஞ்சவங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியுமா, நாங்கள் டெய்லி படிக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், காலையில் படிக்கிறோம், சாயந்தரம் படிக்கிறோம், அதிகாலையில் படிக்கிறோம், ராத்திரியில் படிக்கிறோம், ஆராய்ச்சியெல்லாம் செய்கிறோம். பரிசேயர், சதிசேயர், நியாயசாஸ்திரிகள், வேத பண்டிதர்கள், அவங்க யாருமே இயேசுவனுடைய வார்த்தையை கேட்கலங்க. இயேசு என்ன தெரியுமா சொன்னார்?
ஏன் தெரியுமா நீங்கள் கேட்கல? என் வார்த்தையை கேட்க உங்களுக்கு மனசு இல்லைன்னுட்டார். நீங்கள் வேணா போயிட்டு சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசித்து பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நான் பேசுகிறத கேட்க மனசு இல்லை. இப்போ நான் கூட என் மூலமாக கர்த்தர் பேசுகிறத உங்களுக்கு கேட்க மனசு இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யாது? அது ஒரு பிரயோஜனம். நீங்கள் 1 மணி நேரம் உட்காந்து நீங்கள் கேட்டிருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இருக்காது. இவர் என்ன பெருசாக சொல்கிற போகிறாரு, நமக்கு என்ன தெரியாதா? இவர் சொன்னால் இப்படி தான் சொல்லுவார், அப்படி தான் சொல்லுவார் அப்படின்னு உங்கள் ஆழ் மனசில் பிசாசுக்கு இடம் கொடுத்து அப்படி பதிஞ்சிருக்குன்னு வைங்களேன், எத்தனை வருஷம் நீங்கள் கேட்டாலும் பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா சில பேருடைய அந்த ஆழ்மனையில் எதை ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். இப்போ ஏர்டெல் சிம்மை ரெஜிஸ்டர் பண்ணுறோம் மொபைலில், வோடாஃபோன் எடுக்கும். அந்த மாதிரி தான் வேறு ஒரு ஊழியக்காரர் தான் அவங்களுக்கு நல்லவங்களாம் தெரிவாங்க. தடவி கொடுக்குறவன், பொய் சொல்கிறவன், திருடுறவன், கொள்ளையடிக்கிறவன், பொண்ணு பின்னால் சுற்றுறவன், இப்படியெல்லாம் இருக்கிறாங்க ஊழியக்காரங்க. சிஸ்டர்மார்னு சொல்லிட்டு சிஸ்டருங்களே வச்சுக்கிறவன், மதர்மார்னு சொல்லிட்டு மதருங்களே வச்சுக்கிறவன், சன்னியாசின்னு சொல்லிவிட்டு ஒன்று கட்டினா தானே ஒன்னோட இருக்கணும், சன்னியாசின்னு சொன்னால் நிறைய பேர் வச்சுக்கலாம்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு தெரியணும். இவங்கெல்லாம் நல்லவங்களாம் தெரிவாங்க. சத்தியத்தின்படி நடந்து கோவப்படுறவன் அவங்களுக்கு கசப்பாக இருக்கும். கடிந்து கொள்றவன் கசப்பாக இருக்கும். தடவி கொடுக்குறவன் தான், எனக்கு ஊழியக்காரன் கூட தடவி கொடுக்குறவன் தான் வேணுன்றாங்க நிறைய பேர். இப்படி தடவி கொடுத்து எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறாங்கன்னு தெரியல. அது அவங்களுக்கும் தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது. இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள் அப்படி தான் வருது. யூடியூப்பில் பார்த்தா நிறைய கச்சராவங்க தான் நிறைஞ்சிருக்கு. கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள போதகங்கள், கள்ள வேத பாடகங்கள், இது நிறைய நிறைஞ்சிருக்கு. இப்போ நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ரெவலேஷனை குறித்து நிறைய வேத வகுப்பு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஆனால் அது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நல்லா கவனித்து பாருங்களேன். வேதத்தில் நல்லதுன்னு சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக, நல்லதுக்கு ஆப்போசிட் என்ன? கெட்டது இல்லையா? நம்ம கெட்டதுன்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். ஆனால் இங்கிலீஷில் என்ன தெரியுமா? இங்கிலீஷில் என்ன தீமைக்கு? ஈவில், பிசாசு. போதகர்னு வந்தால் கள்ள போதகர்னு இருக்கான். வேதம் சொல்லுது, நான் சொல்லல. மெய்ப்பன் இருந்தால் கள்ள மெய்ப்பன் இருக்கான். அப்போஸ்தலன் கள்ள அப்போஸ்தலன் இருக்கான். தீர்க்கதரிசி நல்ல தீர்க்கதரிசியும் இருக்கான், கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கான். நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி இருந்தால் அசுத்த ஆவியும் இருக்குது. உண்மை பேசுகிற தேவன் இருந்தால் பொய் பேசுகிற பொய்க்கு பிதாவாகிய பிசாசு இருக்கிறான். ஏசுன்னு இருந்தால், கிறிஸ்துன்னு இருந்தால் அந்தி கிறிஸ்துன்னு இருக்குது. அந்த வரிசையில் இப்போ புதுசாக வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வைத்து இப்போ புதுசாக வந்திருக்கு. அது யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அதனால இப்போ அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தையே வெளிப்படுத்தக்கூடிய புதிய யோவான் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கிறார். நல்ல அந்த வரிசையை பாருங்கள், கரெக்டாக மாறாமல் வருது. கிறிஸ்துன்னா அந்தி கிறிஸ்து. இப்போ யோவான், அவர் நல்ல யோவான். இப்போ புதிய யோவான் எல்லாருக்கும் புதிய யோவான் போல இருக்கு. வழுவி போகக்கூடிய, நம்மை வழுவி போக செய்யக்கூடியதான நிறைய காரியங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்படி தான் ஒரு வேத பாட வகுப்பு நடந்தது. சரி, ஜாயின் பண்ண நானும் என்ன தான் உள்ளே போயிட்டு பார்க்கலாம்ட்டு ஆரம்பத்திலே புரிஞ்சிடுச்சு இது தப்பு அப்படின்ட்டு. இருந்தாலும் அது உள்ளே போனால் தானே எந்த அளவுக்கெல்லாம் அவங்க தப்பாக சொல்லி கொடுக்குறாங்கன்றத புரிய முடியும். அப்போ நடுவில் கேள்வி கேட்காமல் இருக்க முடியறதில்ல. தப்பாக சொல்லும் போது கேள்வி கேட்க தான் வேணும். இப்போ நம்முடைய வேதத்தில் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. யோவான் ஸ்நானகன் வரப்போகிறார்னா அதுக்கு முன்னாலே அது தீர்க்கமாய் சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி அவர் வந்தார், போனார். அப்போது நான் கேட்டேன், புதிய யோவான்னு சொன்னால் புதிய யோவானை குறித்து எந்த இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனா அவங்களுக்கு சொல்கிறதுக்கு
பதில் இல்லை, வேத வசனத்தின்படி சொல்றதுக்கு ஆதாரம் இல்லை. உடனே கட் பண்ணிட்டாங்க, என்னையே கட் பண்ணிட்டாங்க ஜூம் மீட்டிங்லேருந்து. மறுபடியும் நான் ஜாயின் பண்ணேன், மறுபடியும் கட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியும். ஆனாலும் ஒரு கூட்டம் ஜே போடுறதுக்குன்னு இருக்குது இல்லையா, ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதையும் கூட பவுல் சொல்கிறார் நல்லா. சில பெண் பிள்ளைகளுடைய மனது எதை சொன்னாலும் நம்பும். இது இன்னைக்கு நேற்று இல்லை, எங்கேருந்து ஆரம்பிச்சது? நம்ம அம்மா கிட்டேருந்து ஆரம்பிச்சது. எதை சொன்னாலும் நம்பினாங்கல்ல, அது இன்றைக்கும் சில பேர்கிட்ட இருக்கு. எதை நம்ம நல்லதை நம்ப மாட்டாங்க, பொய்யா சொல்கிறத நம்புவாங்க, ஆப்போசிட்டாக சொல்கிறத நம்புவாங்க, நிஜத்தை சொன்னால் நம்பவே மாட்டாங்க. இது என்னைக்கு நேற்று இல்லை, அது அன்னையிலேருந்து. அதுதான் பவுல் சொல்கிறார், பெண் பிள்ளைகள் வீடுகளை இப்படிப்பட்டவங்க சில பேர் புகுந்து வஞ்சிக்கிறார்கள், அந்த வஞ்சனையில் இவர்களும் அகப்பட்டு கொள்ளுகிறார்கள். அப்படி பெண் பிள்ளை மனதை உடைய சில ஆண்களும் கூட அதிலே அகப்பட்டு கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு குறிப்பாக ஊழியர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை குறிவைத்து தான் இப்படிப்பட்ட வேத வகுப்புகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டு, அதுவும் கொரியாவிலேருந்து ஒரு குரூப் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தயவு செய்து அப்படிப்பட்ட ஏதாவது வந்தால் ஜாக்கிரதையாக இருங்கள். நான் ஏற்கனவே ஒரு சுற்றறிக்கை அனுப்பிட்டேன், வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிட்டேன், ஃபேஸ்புக்லேயும் அனுப்பிட்டேன், மற்ற காரியத்துலேயும் அனுப்பியிருக்கேன், அதை போட்டே அனுப்பியிருக்கேன், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு. நம்ம ஆயத்தப்படுவதற்கு சபையை தவிர வேறு எந்த இடத்துலேருந்து நமக்கு செய்திகள் வந்தாலும் ஜாக்கிரதையாய் அது அணுக வேண்டும். ஆமென். தேவன் நமக்கென்று வைத்திருப்பது, நம்மோடு கூட உறவாடுவது சபையிலே தான், கண்ட இடத்திலிருந்து அல்ல. அதுவும் ஆவியிலே. எல்லா சபையிலும்னு சொல்ல முடியாது, நிறைய சபை இருக்கு இன்னைக்கு. கள்ள சபைகளும் இருக்கிறது, கள்ள சபைகளும் நிறைய இருக்குது. ஆவியானவர் இல்லாத, ஆவியானவர் அசைவாடாத சபைகளும் இருக்கிறது. வெறும் கட்டடம்தான் சபையாய் இருக்கும், ஆவியானவர் அசைவே இருக்காது. பாரம்பரிய கிரியைகள் தான் இருக்கும், சடங்காச்சாரங்கள் தான் இருக்கும், வேதத்துக்கும் அதற்கும் சம்பந்தமே இருக்காது. காரணம் என்ன? அங்கே தேவன் இல்லை, தேவனுடைய ஆவியானவர் இல்லை. இன்னைக்கு நமக்கு தேவையானது ஒன்று தான், நீர் கூட இல்லைன்னா எங்களை எங்கேயும் கொண்டு போகாது. அவர் இல்லைன்னா அந்த பூமியில் நம்மளால் இருக்க முடியாது, சந்தோஷமாக சமாதானமாக இருக்க முடியாது, பரலோகமும் போக முடியாது. கானானுக்குள்ளே போவதற்குரிய பிரயாணத்தில் தான் மோசே சொல்கிறார், நீங்கள் கூட இருக்கணும்ப்பா. நம்முடைய பரலோக பிரயாணத்துக்கு நாமளும் அவர் கூட இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆமென். அல்லேலூயா. இல்லைன்னா நாய் நரியெல்லாம் நடுவில் ஓடி வந்து நம்ம கெடுக்கும். பன்றிகள் இடையே புகுந்து நம்மை கெடுக்கும், நாய்கள் இடையே புகுந்து நம்மை கடிக்க கொதற நினைக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நாயின்னு சொன்னால் தெருநாய் அல்ல, பன்றின்னா அந்த இங்கே இருக்கிற இந்த பன்றிகளை நான் சொல்லலை, நமக்குள்ளவே இருக்குது அந்த நாயும் பன்னியும். என்னது அது? நாய் தன் கக்கினதை மறுபடியும் தின்னுமா. அது நம்ம தான், நாயை சொல்லலை அங்கே. அது எல்லாருக்கும் தெரியும், நாய் கக்குனா அதை மறுபடியும் மோந்து பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டு மறுபடியும் தின்னுடும். அதே போல் நம்ம எதை விட்டுட்டோமோ, எதை கக்கிட்டோமோ, எது வேண்டாம், இந்த பாவம்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, இதெல்லாம் நான் விடுறேன் இதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் அதை நம்ம எடுக்கிறோம். அது இந்த நாய் சுவாபம் நமக்குள்ளே. நம்ம நாயா? நம்மளை தேவன் அவருடைய சாயலில் படைச்சிருக்கிறார். பன்றி, கழுவப்பட்ட பன்றி, அது மறுபடியும் என்ன செய்யுமா? சாக்கடைக்கு தான் போவோமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்நானத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்தின பிற்பாடு மறுபடியும் அந்த பாவ வாழ்க்கைக்குள்ளே நம்ம கடந்து போவோம்னு சொன்னால் நம்மளை தான் பன்றின்னு சொல்கிறார், நம்மளை தான் நாயின்னு சொல்கிறார். என்னையா எங்களை உட்கார வச்சு நாய் பண்ணின்லாம் திட்டுறீங்கன்னு சொன்னால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. வசனம் அதுதான் சொல்லு, வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, கர்த்தரோடு இருந்தால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், இல்லைன்னா இப்படி தான் நாம் காணப்படும். அன்றாட நம்முடைய வாழ்க்கையை
நாம் தொலைத்து விடக்கூடாது. தேவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அவருடைய ப்ரெசன்ஸ், நம்ம ப்ரெசன்ஸ்னால் நம்ம ஏதோ நினச்சிக்கிறோம், ஏதோ நம்மளை ஏதோ ஒன்று அப்படி வரப்போகுது போல இருக்க ப்ரெசன்ஸ்னால் ஏதோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா? அது இல்லை, அவர் கூட இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாஸ்டர் எப்பவும் கூட இருப்பாரா? இருக்க மாட்டார். கணவன் எப்பவும் கூட இருப்பானா? மனைவி எப்பவும் கூட இருப்பாளா? பிள்ளைங்க எப்பவும் கூட இருப்பாங்களா? யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் யாரையும் கேட்கல மோசே, நீங்க கூட இருக்கணும். நீங்க இருந்தாதான் எங்களுக்கு விசேஷம். நீங்க கூடவும் இருக்கணும், எங்க கூடவும் நடக்கணும். அதுதான் விசேஷம். பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். நாம இந்த பூமியில விசேஷித்தவர்களாய் இருக்கணும். பன்றிகளாய், நாய்களாய், பிசாசின் கிரிகளை வெளிப்படுத்தக்கூடிய பேய்களாய் நாம் இருக்கக்கூடாது. நாம் யாரா இருக்கணும்? தேவனோடு இணைந்த தேவ பிள்ளைகளாய், தேவ சாயலை உடையவர்களாய், தேவ பிரசன்னத்தை, அதாவது அவரோடு கூட இருக்கிறவர்களாய், அவரை வெளிப்படுத்துகிறவர்களாய், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், அவருக்கு சாட்சியாய் நிற்கிறவர்களாய், அவரையே நாம் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி காண்பித்து ஜனங்களை ரட்சிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தெரிந்தெடுத்தது மாத்திரமல்ல, நான் கூட இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். உடன் இருப்பேன், உடன் நடப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். எதுவரையிலும்? பரலோகம் போய் அவரோடு கூட நாம் சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வரை, பரம கானானுக்குள்ளே கடந்து போகும் வரை அவர் இருக்க வேண்டும். இங்கே அவர் இல்லைன்னா பரலோகத்தில் நாம் போய் அவரை பார்க்க முடியாது. அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அதை சிரமேற்றி சிரந்தாழ்த்தி அதை உங்களுடையதாய் மாற்றிக்கொள்ளுங்கள். அக்கிரம கிரியைகளுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் நாம் அவங்களோட தான் இருக்கணும். ஆனால் அந்த கிரியைகள் நம்மோடு கூட இருக்கக்கூடாது. ஏசு பாவிகளோடு சாப்பிட்டார்னு குற்றம் சாட்டினாங்களே, ஏசு என்ன தெரியுமா சொன்னார்? நாம் சாப்பிட்றது ஒன்று தான்ப்பா, ஆனால் அந்த பாவத்தை நான் சாப்பிடலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுவும் நான் ஏன் சாப்பிட்றேன்னு தெரியுமா? ஏன் பாவிகளோட சாப்பிட்டேன் தெரியுமா? அந்த பாவிகள் எல்லாம் பரிசுத்தமாய் மாற்றுவதற்காக. அவர் அதான் சொன்னார், நோயாளியா வைத்தியன் யாருக்கு வேணும்? நோயாளிக்கு தான் வேணும். நான் வைத்தியனாக வந்திருக்கேன். டாக்டரை பார்த்து நீ என்ன வியாதியஸ்தரோடு இருக்கிறேன்னு சொன்ன டாக்டர் என்ன சொல்லுவார்? அவங்களுக்காகத்தான் நான் படிச்சுட்டு வந்திருக்கேன், அப்படி தானே சொல்லுவார். அதை தான் இயேசு அங்கே சொன்னார். வைத்தியன் யாருக்கு வேணும்? நல்லா இருக்கிறவங்களுக்கு இல்லை, இப்படிப்பட்டவங்களுக்கு, இவர்களுக்காக பாவிகளை மனம் திரும்ப அழைக்கத்தான் நான் வந்தேன். குடிகாரனோட நம்ம போகலாம், பேசலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது? ஒரு பெகு போடலாமா அப்படின்னா, ஒரு பெகு இல்லைப்பா, ஒரு துளி கூட வேண்டாம், நீயே விட்டுருப்பா, அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லணும். பான் போடுறவங்களோட நாமளும் ஒரு சேர்த்து ஒரு தம்பாக்கு போடலாமா? கொடுறா, நானும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு அடி 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 அடின்னு அடித்து கொஞ்சம் வாங்கி போட்டுக்கலாம், ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது சாட்சி இல்லையே. பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாம் தகுதி இல்லை எனக்கு. எனக்குன்னு ஒரு தகுதியை கர்த்தர் வச்சிருக்க. அந்த தகுதியை எழுந்துட்டா நம்ம நாய்க்கும் பேய்க்கும் பன்றிக்கும் தான் நாம் சமானமானவர்களாய் காணப்படுவோம். பிரியமானவர்களே, தேவன் நம்மை அப்படி அழைக்கவில்லை, அவரை போல இருக்கத்தான் அழைத்திருக்கிறார். ஆமென். அவரை போல தான் நம்மளை சிருஷ்டித்தார், அவரை போல இருக்கத்தான் அழைத்திருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாம் இருக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். நம்முடைய விருப்பமும் அதுவாய் தான் இருக்க வேண்டும். இந்த பூமிக்குரிய கிரியைகளை நாம் வெறுத்து, பூமிக்குரிய பாவக்கிரிகளை, சாபக்கிரிகளை, பிசாசின் கிரிகளை, துன்மார்க்க கிரிகளை, அக்கிரம கிரிகளை, அது யார் இடத்துல இருந்தாலும் அவர்களை விட்டு நாம் தூர விலகி, முடிஞ்சால் அவங்களை என்ன செய்யலாம்? மீட்டெடுக்கலாம். முடியலையா? நம்மளை காப்பாற்றிக்கணும். வெள்ளத்தில் ஒருத்தன் அடிச்சுன்னு போகிறான், நீச்சல் தெரிஞ்சா
குதித்து காப்பாற்றலாம். சில பேர் நீச்சல் தெரிஞ்சாலும் கூட சில வெள்ளத்தினால என்ன செய்ய முடியாது, எதிர் நீச்சல் போட முடியாது. போட முடியுமா? நீச்சலே தெரிஞ்சவங்களா இருந்தால் கூட சுழலில் போய் சிக்கிக்கிட்டா தப்பிச்சு வெளியே வர முடியுமா? முடியாது. அப்போது நம்ம ஞானத்தை பயன்படுத்தணும். ஐயோ நான் பாவியை மீட்க போகிறேன், பாவியை மீட்க போகிறது நல்லது தான். நிறைய பேர் விபச்சார விடுதியில் விபச்சார ஏரியாலெல்லாம் போயிட்டு ஊழியம் செய்கிறாங்க, நல்லது தான். மற்றவங்க பார்வை இவங்க என்ன இங்கே விபச்சார விடுதிக்கு போகிறாங்களேன்னு கூட நினைப்பாங்க, நல்லது தான். ஆனால் அங்கே போனால் அந்த கிரியைகள் நம்மை தொடக்கூடாது, அந்த கிரியைகளில் நாம் விழுந்து விடக்கூடாது. அவர்களை எப்படி மீட்டு வெளியே கொண்டு வரலாம் என்று தான் பார்க்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஜெயில் ஊழியம் நடக்குது, விபச்சார விடுதியில் பொருங்களை சந்தித்து நடக்கிற அந்த ஊழியங்கள் நடக்குது, எத்தனையோ விதமான ஊழியங்கள் நடக்குது. எதற்காக போகிறாங்க? அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, அப்படிப்பட்ட அந்த கிரியைகளிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தரோடு இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் இல்லாதவர்களை, அக்கிரமக்காரர்களை, பாவிகளை நாம் என்ன செய்ய முடியும்? கர்த்தரண்டையிலே கொண்டு வர முடியும். இல்லைன்னா அந்த வலையில் நாமளும் சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாக வேண்டியிருக்கும். வசனம் சொல்கிறது, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதிலிருந்து அவன் வெளியே வந்த பிற்பாடு மறுபடியும் அதிலேயே அவன் ஜெயிக்கப்படுவான் என்று சொன்னால் மறுபடியும் அவனால் என்ன செய்ய முடியாதான்? காப்பாற்ற முடியாது, காப்பாற்ற முடியாது. உங்களுக்கு நல்ல தருணங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்கு, எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் சேர்த்து தான் நல்ல தருணங்களை கொடுத்திருக்கார். இந்த தருணங்களை நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ளே இருந்து நாம் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே இருந்து நாம் காத்து கொள்ள வேண்டும். காத்து கொண்டால் மட்டும்தான் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். அவர் கூட இருக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கிறார், கூட நடப்பேன்னு சொல்லியிருக்கிறார், கூட வருவேன்னு சொல்லியிருக்கிறார், மறுபடியும் வருவேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? நாமளும் என்ன செய்யணும்? அவர் கூடவே வீட்டிலையும் இருக்கணும், வெளியில் போனாலும் இருக்கணும், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் இருக்கணும், ஆஃபீஸ்க்கு போனாலும் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சந்திச்சுக்க போனாலும் இருக்கணும். எங்கே போனாலும் அவர் இல்லாமல் நாம் போகக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர்கிட்ட பேசணுமா? அவர் இல்லாமல் பேசாதீங்க. அவர் கூட வச்சுக்கிட்ட பேசினாலே பிசாசு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருவான். இல்லைன்னு சொன்னால் என்ன பிரச்சனைலாம் வரும்? யார் வீட்டுக்கும் அவர் இல்லாமல் போகாதீங்க. சொந்த தாய் வீடாக இருந்தாலும் சரி அவர் இல்லாமல் போகாதீங்க. சொந்த தகப்பன் வீடாக இருந்தாலும் அவர் இல்லாமல் போகாதீங்க. சொந்த அண்ணன் வீடாக இருந்தாலும் அவர் இல்லாமல் போகாதீங்க. சொந்த அக்கா வீடாக இருந்தாலும் அவர் இல்லாமல் போகாதீங்க. சொந்த பாட்டி வீடாக இருந்தாலும் அவர் இல்லாமல் போகாதீங்க. எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர் இல்லாமல் போகாதீங்க. அவர் அனுமதி கொடுத்தால் போங்க, இல்லைன்னா போகாதீங்க. அதுக்குன்னு பாஸ்டே அங்கே போகலாமா வேண்டாமா ஜெபிங்க, இல்லை நீங்கள் கேளுங்க. உங்கள் கூட பேச மாட்டாரா? வர மாட்டாரா? எல்லோரோடும் அவர் பேசுவார். நாம தான் பேசுறதில்லை. மீடியேட்டர் யாருக்கும் தேவையில்லை. அவர் பேசுவார். நீங்கள் பேசினால் அவர் பேசுவார். பேசும்பொழுது அவர் சொல்வதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் தொடர்ந்து பேசுவார். கீழ்ப்படியலைன்னா பேசுறதை நிறுத்திடுவார். தப்பு செய்யும்போது உணர்த்துவார். உணர்த்தியும் தப்பு செய்யும்போது அதுக்கப்புறம் உணர்த்தவே மாட்டார். பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துருவார். பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தா முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை எப்படி இருக்குமா? கேடுள்ளதாக இருக்கும். ஒன்று போய் 7 கூட்டு வரும். இது வேண்டாம். நமக்கு தேவை ஒன்று. அவர் சொல்கிறார், நான் கூட இருப்பேன், என் சமூகம் உனக்கு முன் செல்லும், நான் உன் கூடவே இருப்பேன், உன் கூடவே நடப்பேன். மோசே சொல்கிறார். அவர் தான் சொல்லிட்டாரு, அப்புறம் ஏன்? ஆனாலும் மோசே சொல்கிறார், நீங்கள் கூட இல்லைன்னா, கூட வரலைன்னா எங்களை இங்கேருந்து என்ன செய்யாதீங்க, கொண்டு போகாதிருங்க. நீங்கள் கூட வந்தால் தான் எங்களுக்கு விசேஷம், நீங்கள் கூட இருந்தால் தான் எங்களுக்கு விசேஷம். ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம், அந்த வீடு நமக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, இந்த வீடு எனக்கு ரொம்ப ராசியான வீடு, இந்த வீட்டில் தான் எனக்கு எல்லாம், இந்த வந்ததுக்கப்புறம் தான் இது நடந்தது அது நடந்தது. இது பிசாசுக்கான சாட்சி. இது
வீடாக நம்ம அந்த இடமா நம்மளுக்கு காரியங்களை நடக்க செய்யுது. அந்த இடத்துல வச்சு நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஏன்னா சில பேர் அப்படி தான் தப்பான ஏதோ சொல்லணுமேன்றதை சொல்லிடுறாங்க. இந்த வீடு எனக்கு ரொம்ப ராசியான வீடு, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் நடந்துச்சு, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வேலை கிடச்சிச்சு, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இது நடந்தது அது நடந்தது. வீடு இல்லைங்க, அதை செய்கிறவர் கர்த்தர். அந்த இடத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறவர் கர்த்தர். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இவங்களை வனாந்தரத்தில் நடத்தினாரே, ஏன்னா ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு இடமா என்ன அந்த அந்த இடமா அவங்களை ஆசீர்வதிச்சது கூட இருந்த கர்த்தர் தான் ஆசீர்வதித்தார். கசப்பான தண்ணீர் இந்த இடத்துக்கு வந்தாங்க. அந்த கசப்பான தண்ணீர் எப்படி மாறிச்சு? அதுவே மாறிடுச்சா? கூட வந்த கர்த்தர் தான் அதை மாற்றினார். தண்ணியே இல்லாமல் இடத்துக்கு வந்தாங்க, தண்ணி வந்தது. எப்படி வந்தது? கர்த்தர் கூட இருந்ததுனால வந்தது. வனாந்தரத்தில் சாப்பிட இறைச்சியே இல்லை. இறைச்சி எங்கேருந்து வந்துச்சு? இந்த வனாந்தரம் தான் இறைச்சி கொடுத்துச்சுன்னு சொல்ல முடியுமா? வனாந்தரத்தில் இறைச்சி வந்தது, ஆனால் அதை கொடுத்தது யாரு? கர்த்தர். மன்னா வேலையே செய்யாமல் நாங்கள் வனாந்தரத்தில் மன்னா சாப்பிட்டோம், அந்த வனாந்தரம் தான் மன்னா கொடுத்துச்சுன்னு சொன்னால் அது எப்படி இருக்குது? அது சாட்சியா? இல்லை, அந்த வனாந்தரத்தில் மன்னாவை கொடுத்தவர் கர்த்தர். இதுதான் நம்ம சாட்சியாக இருக்கணும். இந்த டாக்டர் ரொம்ப கைராசிக்காரர், அவர்கிட்ட பண்ண இல்லை, எந்த டாக்டர்கிட்ட பண்ணாலும் கர்த்தர் சுகம் கொடுக்கணும்னு ஒன்றும் நடக்காது. எதுவும் நடக்காது. நான் அவங்ககிட்ட போனேன் எனக்கு ஃப்ரீ ஆச்சு, இவங்ககிட்ட போனேன் எனக்கு ஃப்ரீ ஆச்சு. இல்லை, கர்த்தர் இடம் கொடுக்கலாம், எங்கே போனாலும் ஒரு ஃப்ரீயாக நமக்கு கிடைக்காது. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மட்டுமே நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அதே யார் மூலமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். கர்த்தர் உங்களை உதவி செய்ய வைத்தார், அதற்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் கர்த்தரை தூக்கி போட்டு மனுஷனை முக்கியப்படுத்தக்கூடாது, இடத்தை முக்கியப்படுத்தக்கூடாது. அது பிசாசுக்கு கொண்டாட்டமாய் போய்விடும். ஆகவே பிரியமானவர்களே, நம்ம இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எப்பொழுதும் நீர் என் கூட இருக்கணும், நானும் உன் கூட இருக்கணும். எப்போதும் நீர் என் கூட நடக்கணும், நானும் உன் கூட நடக்கணும். இன்றைக்கு என்னை இவ்விதமாய் என்னை நீ நடத்தும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு கொடுத்த இந்த சத்தியத்திற்கு, இந்த ஆலோசனைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படியே நீர் என்னை வீட்டில் இருந்தாலும் என்னை கூட இருந்து என்னை நடத்தும். வெளியில் நான் போனாலும் என் கூட இருந்து என்னை நடத்தும். உறவுகள் வீட்டுக்கு போனாலும் என் கூட இருந்து என்னை நடத்தும். நீங்கள் இல்லாமல் நான் போக மாட்டேன். எங்கேயுமே நீங்கள் இல்லாமல், நீங்கள் உத்தரவு கொடுக்காம வனாந்தரத்தில் தங்குனா தங்குனாங்க, போனாங்க. அதுதான் நடைமுறை. அப்போ எல்லாமே அவர் கூட இருந்து நடத்துறதுனா என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார் அதை மாத்திரம் நாம் செயல்படுத்த வேண்டும். ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சங்கீதம் 16:11 வாசிங்க, நம்ம முடிக்கலாம். சங்கீதம் 16:11 சீக்கிரமா. சீக்கிரம். சங்கீதம் எங்கே இருக்குதுன்னே தெரியலையா? ஆமென். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ணமான ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினேன். ஜீவ மார்க்கம் என்பது அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடியதான வார்த்தைகள். நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவை என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். அதுதான் ஜீவ மார்க்கம். அதுதான் ஜீவ மார்க்கம். அதில் நாம் நடக்கும் பொழுது அவர் கூட வருகிறார். அவருடைய சமூகம், அவர் கூட வருகிறார், கூட இருக்கிறார். அவர் கூட இருந்தால் என்ன இருக்குமா? பரிபூர்ணமான ஆனந்தம். அல்லேலூயா. நித்திய பேரின்பம். ஆனந்தம் குறைவுபடுதா? பரிபூர்ண ஆனந்தம் குறைவுபடுதா? பேரின்பம் குறைவுபடுதா? உடனே நாம் நிதானிக்கணும். ஏன், என்ன பிரச்சனை? என்னால் என்ன பிரச்சனை? அடுத்தவங்களை நிதானிக்கணும். நம்மளால் என்ன பிரச்சனை? எதனால் இது குறைஞ்சது? ஏன் இப்படி ஆச்சு? நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். ஆகவே பிரியமானவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு.
இந்த ஆசீர்வாதத்தை நாம் எந்த நாளிலும் என்ன செய்திடக்கூடாது, இழந்து விடக்கூடாது. ஆகவே நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தின்படியே, நீர் எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தையின்படியே, இந்த யாத்திராகமம் 33:14 சொல்லப்பட்டபடி நான் கூட இருப்பேன், கூட வருவேன், கூட நடப்பேன். நீர் இல்லை என்றால் எனக்கு வாழ்க்கை இல்லை. இது வனாந்தரம். இந்த வனாந்தரத்தில் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட, அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள, அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்து அந்த நாமத்தை மகிமைப்படுத்த நீர் என் கூட இருக்கணும், என் கூட நடக்கணும். நீர் அதை வாக்காய் கொடுத்திருக்கிறீர், வாக்குதத்தமாய் கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்குதத்தத்தை நான் பற்றி கொண்டு, அந்த வாக்கை நான் பிடித்து கொண்டு நானும் உம் கூடவே இருந்து உம் கூடவே நடக்க எனக்கு உதவி செய்யும், என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் 2 கரத்தை அவருக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து செபிங்க. பார்க்கலாம், எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிங்க, எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிங்க. நீங்கள் என் கூட இருக்கீங்க, என் கூட நடப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல் நானும் உன் கூடவே இருந்து உன் கூடவே நடக்க எனக்கு உதவி செய்யும். இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்னை பலப்படுத்தி என்னை நடத்தும் என்று சொல். எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம செபிக்கலாம். ரீமாந்திராலா அரபதூரல பரோ ஷபலபராதிரந்தரல மனோதரல பர ஹரி கபோதரல பரோ ஷபலாதிரந்தரல மனோதரல பரோ ஷபலா ஹரி கபோதரல பரோ ஷியாதிரந்தரல மனாதிரந்தரல மனா. தேவனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பணம் செய்கிறோம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த பூமியிலே நீர் எங்கள் கூட இருந்தால் மாத்திரமே எங்களுக்கு விசேஷம். நீர் கூட இருந்தால் மாத்திரமே எங்களுக்கு பேரின்பம். நீர் கூட இருந்தால் மாத்திரமே பரிபூர்ண ஆனந்தம். இதை நாங்கள் எழுந்து போகாமல் இருக்கணும். நீர் கூட இருப்பேன், கூட நடப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. என் சமூகம் உன் கூட இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. என் முன்னே செல்லும்னு சொல்லியிருக்கீங்க. கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்களும் அதே போல உம்மோடு, உம்முடைய சமூகத்தோடு, உம்மோடு கூட எப்போது உம்மை உணர்ந்து உமது கரத்தை பிடித்து கொண்டு உம்மோடு கூட இணைந்து நடக்க, உம்மோடு கூட இருக்க, இந்த வனாந்திர வாழ்க்கையிலே பரம கானானை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நீங்க எங்களை கரம் பிடித்து நடத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் உடைய கரத்தை பிடித்து நீர் சொன்னபடியே நடக்க, உடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு நடக்க உடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உதவி செய்யும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும், ஆசீர்வதியும். இயேசுவை நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினாலும் வரை ஸ்தோத்தரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த மறவாதேயும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்கப்பட உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord.